கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். 1 சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 40வது வசனத்தை முதலாவது வாசிக்கிறேன். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 40வது வசனம். தன் தடியை கையிலே பிடித்துக் கொண்டு ஆற்றில் இருக்கிற 5 கல்லுகளை அவன் தேர்ந்தெடுத்து அவைகளை மேய்ப்பருக்குரிய தன்னுடைய அடைப்பு பையிலே போட்டு தன் கவனை கையிலே பிடித்துக் கொண்டு அந்த பெலிஸ்தன் அண்டையிலே போனான். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற தேவ செய்தி 3 கல்லுகள். எந்த 3 கல்லுகள்? 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்துல தாவீது பயன்படுத்தினதான தாவீதுக்கும் கோலியாத்துக்கும் இடையிலே பயன்பட்டு அந்த 3 கல்லுகளை குறித்து பார்க்க போகிறோம். அந்த 3 கல்லுகளில் முதலாவது கல்லைத்தான் நாம் இங்கே பார்க்கிறோம். அந்த 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 40வது வசனம். அந்த கல்லுக்கு வேதம் கொடுக்கிற அருமையான பெயர். முதலாவது, அது ஆற்றில் இருக்கிற கல். அது கூழாங்கல் என்பது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இந்த கல் எங்கே இருந்து எடுக்கப்பட்டது? இந்த கல் சோத்திரம் எங்க இருந்தது என்று சொன்னால் ஆற்றில் இருக்கிறதான ஒரு கல் என்று அந்த வேதம் சொல்லுகிறது. தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. அப்போ இந்த ஆற்றில் இருக்கிறது என்று சொன்னால் இந்த ஆற்றில் இருக்கிற கல் என்பது எதை குறிக்கிறதா இருக்கிறது? ஆற்றில் இருக்கிற கல் எப்படிப்பட்டதா இருக்கும்? தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த 1 சாமுவேல் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தில் 3 விதத்துல இந்த கல்லை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அதுல முதல் கல்லுதான் இங்கு பார்க்கிறோம். சொல்றோம் ஆற்றில் இருக்கிறதான ஒரு அருமையான கல் என்று சொல்லி. தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. அப்போ இந்த ஆற்றில் இருக்கிற அந்த கல் என்பது என்ன? அந்த ஆற்றில் இருக்கிற அனுபவம் எதை குறிக்கிறதா இருக்கிறது? வாசிக்கிறேன். தேவனுடைய நாமத்துக்கு முன்னதாக தானியேலின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 7வது வசனம். தானியேல் 12:7. அப்பொழுது சணல் வஸ்திரம் தரித்தவரும் ஆற்றின் தண்ணீர்களின் மேல் நிற்கிறவருமாகிய புருஷன் தம்முடைய வலது கரத்தையும் தம்முடைய இடது கரத்தையும் வானத்துக்கு நேராக ஏறெடுத்து, ஒரு காலங்களும் அரைக்காலமும் செல்லும் என்றும் பரிசுத்த ஜனங்களின் வல்லமையை சிதறடித்தல் முடிவு பெறும்போதே இவைகளெல்லாம் நிறைவேறி தீரும் என்றும் என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிற பேரில் ஆணையிட கேட்டேன். இப்போ நீங்க சில ஆச்சரியமான வேத வாக்கியங்களை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். கர்த்தர் நல்லவே. வேத ஞானம் உள்ளவர்கள் இவைகளை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். 1 சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது அங்கு ஏலா பள்ளத்தாக்கிலே கோலியாத் வந்து நிற்கிறான். அவன் ஒரு மிகப்பெரிய ஒரு ராட்சச வம்சத்தை சார்ந்தவன். அவனோடு கூட சேர்ந்து 4 சகோதரர்கள் உண்டு. அதாவது கோலியாத்தை போலவே 4 கோலியாத்துக்கள் உண்டு. இந்த கோலியாத்தை சேர்த்து மொத்தம் 5 பேரு. அந்த கோலியாத்தோடு கூட 4 பேர் சேர்த்து 5 பேரா இருக்கிறதுனால தான் அதை மனதில் வைத்துதான் தாவீது 5 கூழாங்கல் எடுக்கிறான். ஏன்னா இந்த கோலியாத்துக்கு மொத்தம் 4 சகோதரர்கள், இவனை சேர்த்து 5 பேர், 5 கோலியாத்து உண்டு என்று சொல்லி. ஆனால் அங்க வந்து பார்க்கும்போது 5 கோலியாத்து அல்ல, ஒரே ஒரு கோலியாத்து தான் இருக்கிறான். ஆனா அந்த கோலியாத்து கூட உடல் முழுக்க ஆயுதங்களை தரித்து கொண்டிருக்கிறான். தலையிலே தலைச்சீராவை போட்டிருக்கிறான். இருதயத்துல மார்க்கவசத்தை அணிந்திருக்கிறான். கையிலே ஈட்டியை பிடித்திருக்கிறான். இடது கரத்திலே சுத்திரம் கத்தர சர்வாயுத இன்னொரு வர்க்கத்தை பிடித்திருக்கிறான். கால்களிலே பாதரட்சை, மிகப்பெரிய இரும்பினால பாதரட்சையை போட்டிருக்கிறான். இவ்வளவு ஆயுதங்களை அவன் தரித்திருக்க மாத்திரம் அல்லாமல் இன்னும் கொஞ்சம் ஆயுதத்தை தன்னுடைய ஆயுததாரி என்று சொல்லக்கூடிய ஆயுதத்தை சுமப்பதற்காகவே கூட ஒருத்தர் இருப்பான். ஆயுததாரிட்டு கொஞ்சம் பொருட்களை கொடுத்து வச்சிருக்கிறான். இப்படி தாராளமான நிறைய ஆயுதங்களை அணிந்து கொண்டும் ஆயுததாரிய பக்கத்துல வச்சு கொண்டும் ஒரு மிகப்பெரிய ஆயுத கிடங்கு போல வந்து நிற்கிறான். இப்படி ஒரு ஆயுத கடங்கு போல வந்து நிக்கிற அவன் வாழ்க்கையில
கடைசியில தாவீது ஒரு கூழாங்கல் எடுத்தாரு, கவன்ல வச்சாரு, சொலட்டி அடிச்சாரு, நெத்தியில பட்டுச்சு. அவன் அப்படியே மல்லா சோத்துறோம் முகம் குப்புற கீழே விழுந்தா. தாவீது எழுந்து ஓடினா, அவன் தலையில முதுகுல ஏறி நின்னா, அவன் பட்டயத்தை உருவினா, அதே கோலியாத்தை கொன்னா, அதனால ஜெயம் எடுத்தான் என்று சொல்லி இது நமக்கு ரத்தின சுருக்கமா தெரிந்த ஒரு சரித்திரம். ஆனால் இந்த 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்துல கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக அந்த 1ஆம் வசனத்துல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 58 வசனத்துல இந்த சம்பவம் இருக்கு. இந்த 58 வசனத்துல இருக்கிற முழு காரியத்தின் கடைத்தொகை இந்த தானியேல் 12ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனத்துல இருக்கு. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்துல தாவீதுக்கும் கோலியாத்துக்கும் இடையில யுத்த காரியங்களை குறித்த அந்த 58 வசனத்துக்கு ஒரு பெரிய சரித்திரம் இந்த தானியேல் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலேயே முடிஞ்சிருது. அதுல சில ஒற்றுமைகளை உங்களுக்கு காண்பிக்கிறேன் பாருங்க. தேவனுக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. முதலாவது பார்க்கிறோம், சணல் நூல் வஸ்திரம் தரித்தவர் என்று சொல்லி தானியேல் 12:7. இந்த சணல் நூல் வஸ்திரம் தரித்தவர் என்பது தாவீதைக்குரிய. ஏன்னா அவன் ஒரு பெரிய செல்வந்தனாய் அங்க வரல. அவன் ஆடுகளை மேய்க்கிறவனாத்தான் இருந்தா. ஆடுகளை மேய்க்கிறவனை அழைச்சுதான் தன் தகப்பனாக ஈசாயி கொஞ்சம் வற்றலான அடைகளையும் மற்ற அப்பங்களையும் கொடுத்து சகோதரர் விசாரிக்க சொல்றான். அவன் வரும்போது வயல்வெளியிலிருந்து அந்த வஸ்திரத்தோடு தான் வர்றான். அதனால அவன் வஸ்திரம் ஆடுகளை மேய்த்த அந்த வஸ்திரம் கூட சணல் நூல் தரித்த ஒரு வஸ்திரம் தான் என்று சொல்லி வேத வசனங்கள் சொல்லுகிறது. மற்ற இடத்திலும் நாம் பார்க்கலாம். 1. அப்போ இந்த தானியேல் 12:7 சூத்திரம் 1 சாமுவேல் 17 தாவீதின் வஸ்திரமும் ஒன்றுபடுகிறது. அடுத்ததாக கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இந்த சூத்திரம் தானியேல் 12:7 பார்க்கும் போது அங்கு 2 கைகளை பார்க்கிறோம். ஒன்று வலது கரத்தையும், 2வது இடது கரத்தையும். வலது கரத்தையும் இடது கரத்தையும். தாவீது வாழ்க்கையில கோலியாத்தை ஜெயிக்கிறதுக்கு அவன் 2 கைகளை பயன்படுத்தினான். அந்த 2 கைகளை எப்படி பயன்படுத்தினார் என்று சொன்னால், இடது கையிலே கவனை இழுத்து பிடிக்கிறார், வலது கையிலே கூழாங்கல்லை எடுத்து உள்ள வைத்து அடிக்கிறார். அப்போ அவர் இங்கே தானியேல் 12:7 எப்படி தேவனுடைய கரம் வலது கரமும் இடது கரமும் ஒன்றாய் செயல்படுகிறதோ, தாவீதின் வாழ்க்கையில கோலியாத்தை ஜெயிக்கும் போது அந்த 2 கையும் ஒன்றாய் செயல்படுறது. இங்கதான் நமக்கு ஒரு சத்தியம் விளங்குகிறது. நாம் புரிந்து கொள்ள வேண்டிய சத்தியம் இருக்கு. எல்லாருக்குமே தேவன் 2 கைகளை கொடுத்திருக்கிறார். ஒரு வலது கரமும் உண்டு, ஒரு இடது கரமும் உண்டு. ஆனால் இன்னைக்கு நிறைய பேர் ஜெபிக்கும் போது கூட ஆண்டவரே வலது கரத்தினால் என்னை தாங்கும் என்றுதான் சொல்றோம். ஆனா இடது கரம் வலது கரத்தை விட வல்லமை உள்ளது என்று உன்னத பாட்டி சொல்லுது. எப்படி சொல்லுகிறது? அவர் இடது கரத்தினால் என்னை அணைக்கிறார். அந்த அணைக்கிறார் என்பது எதை குறிக்கிறது? நேசம் மரணத்தை பார்க்கிலும் வல்லது. அப்போ அந்த அணைக்கிறார் என்பது தேவனுடைய நேசத்தை காண்பிக்கிறது. அப்போ தாவீதின் வாழ்க்கையிலே கோலியாத்தை ஜெயிக்க அவன் சொல்ற வலது கரத்தையும் இடது கரத்தை பயன்படுத்துகிறான். அதுதான் இங்க தானியேல் 12:7 தேவனுடைய கரம் வலது கரமும் இடது கரமுமா அங்க இருக்கிறது. இது எதை காண்பிக்கிறது? தேவனுடைய ஜனமே, தேவ பிள்ளைகளாகிய நாமும் எப்போதும் 2 கரத்தை கர்த்தருடைய ஊழியத்துக்காக பயன்படுத்தணும். அப்ப நம்முடைய 2 கையை எப்படி ஊழியத்துக்கு பயன்படுத்துறதுன்னா, நீங்க எந்த பலிபீடத்துல நின்னாலும், பிரசங்க பீடத்தில் நின்னாலும், ஆலயத்தில் நின்னாலும், சாட்சிக்கு நின்னாலும், அல்லது பாட்டு பாட நின்னாலும், உங்கள் வேதாகமும் உங்கள் இடது கரத்தில் நிற்க வேண்டும். வலது கரமானது கர்த்தரைக்காக துதிக்கிற துதியை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அல்லது கரத்தை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துவதாக இருக்க வேண்டும். ரொம்ப பிரதானமாய் அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், மேய்ப்பர்கள், ஆசாரியர்கள் இவர்கள் தேவனுடைய பலிபீடத்தில் இருக்கும் போது தன்னுடைய வேதத்தை கையில வைத்திருப்பது நல்லது. கர்த்தர் நல்லவர், ஸ்தோத்திரம். இடது கரத்தில் வேதத்தையும் வலது கரத்தில் தேவனுடைய வல்லமை வைத்துக் கொண்டு ஒரு ஊழியத்தை செய்து பாருங்கள். அது எல்லா ஊழியத்தை விட மகிமையா இருக்கும். இங்க முதலாவது ஒரு கல் பார்க்கிறோம், ஆற்றிலிருந்து எடுக்கப்பட்ட கல். அந்த ஆற்றிலிருந்து எடுக்கப்பட்ட கல் இங்கு தானியேல் 12:7 படி அது பலதரப்பட்ட அசோத்திர சத்தியங்களை காண்பிக்கக்கூடியதா இருக்குது. முதலாவதாக பார்த்தோம், அது நல்ல சணல் வஸ்திரம் தரித்தது. 2வதாக பார்க்கிறோம், அது வலது கரமும் இடது கரமும் இருக்கிறதை பார்க்கிறோம்.
மூன்றாவது இந்த 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் இருக்கிற அந்த கல்லுக்கும் இந்த தானியேல் 12:7க்கு என்னைய சம்பந்தம்னா ரொம்ப அற்புதமான ஆழமான ஒரு வெளிப்பாடு அங்க இருக்கு. என்ன வெளிப்பாடு? அந்த தானியேல் 12:7 பாருங்க. சோத்திரம், வானத்துக்கு நேராக கரத்தை ஏறெடுத்து ஒரு காலமும் காலங்களும் அரை காலமும் செல்லும். இப்போ அந்த காலங்கள் செல்லும். எந்த காலம்? இப்ப தானியேல் 12:7 காலங்கள் செல்லும் இருக்குது. இது எப்படி 1 சாமுவேல் 17க்கு பொருந்தும்னாக்கா, நீங்க நல்லா கவனிக்கணும். முதலாவது இருந்த காலம் நியாயப்பிரமாணத்தின் காலம். அன்றைக்கு ராஜாக்கள் கிடையாது, ஆளுகிறவர்கள் கிடையாது, அதிகாரிகள் கிடையாது. ஞான திருஷ்டிக்காரர்கள் இருந்தார்கள், உபதேசியாளர்கள் இருந்தார்கள், ஆசாரியர்கள் இருந்தார்கள். அப்புறம் அதுதான் நியாயப்பிரமாணத்தின் காலம். அதுக்கப்புறம் அது ராஜாக்களின் காலம் வந்தது. அந்த ராஜாக்களின் காலத்துல முதல் ராஜாவாக சவுலை கர்த்தர் தேர்ந்தெடுத்து, அந்த சவுலுடைய நாட்கள்ல தான் இப்போ சொத்துறோம் கோலியாத்தி சம்பவம் வருது. அப்ப முதல் காலம் நியாயப்பிரமாணத்தின் காலம், 2வது காலம் ராஜாக்களின் காலம், 3வது காலம் என்னன்னாக்கா அதுதான் யுத்தத்தின் காலம். அந்த யுத்தத்தின் காலம் எதுன்னா தானியேல் 12:7 அரை காலம் என்று இருக்கிறதே. இந்த அரை காலத்துடைய உண்மையான தாற்பரிய அர்த்தம் என்பது ஏறத்தாழ அந்தி கிறிஸ்துவின் காலத்துல அந்தி கிறிஸ்துவின் கொடுங்கோலாட்சியை காண்பிக்கிறது. ஆனால் இது எழுத்தின்படி அர்த்தத்தை பார்த்தா அது சோத்திர 3வது காலம். அந்த 3வது காலம் அரை காலம். அது எதுனா யுத்த காலம். முதலாவது நியாயப்பிரமாணத்தின் காலம் இருந்தது. அதன் பின்பு ராஜாக்கள் காலம் வந்தது. வந்த புதுசுல கொஞ்சம் சமாதானமா நிம்மதியா சந்தோஷமா போனது. ஆனா நாட்கள் ஆக ஆக தேசங்கள் பெருக பெருக அங்க ராஜாக்கள் உண்டாக நிறைய யுத்தங்களின் செய்திகளும் வந்தது. இந்த ராஜாவுக்கு விரோதமாய் அந்த ராஜாவும், அந்த ராஜ்யத்துக்கு விரோதமாய் இந்த ராஜ்யமும் ஒருவருக்கு ஒரு சண்டை போடுகிறவர்கள் வந்தாங்க. அப்புறம் ஒரு ராஜாவும் சண்டை போட்ட காலம் போய் அப்புறம் ஒரு ராஜ்யமும் இன்னொரு ராஜ்யம் சண்டை போட்டுச்சு. அப்புறம் கொஞ்சம் காலம் கடந்தது. 3 ராஜாக்கள் ஒண்ணு சேர்ந்தாங்க, 4 ராஜாக்கள் ஒண்ணு சேர்ந்தாங்க, 5 ராஜாக்கள் ஒண்ணு சேர்ந்தாங்க. சேர்ந்துக்கிட்டு ஒரு ராஜா கிட்ட போனாங்க. இப்ப கூட்டமா ராஜ்யமா சண்டை போனாங்க. இப்போ அதுதான் காலங்கள். இப்ப தான் இந்த கோலியாத்தின் காலம் எப்படிப்பட்டது? நியாயப்பிரமாணத்தின் காலம் கடந்து, நியாயாதிபதிகளின் காலம் கடந்து, இப்ப ராஜாக்களின் காலம் வந்து, இப்ப கோலியாத்தின் மூலமா யுத்த காலம் வந்துருச்சு. அல்லேலூயா, தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இப்ப அந்த யுத்த காலத்தை தான் இங்க தானியேல் 12:7 வாசிக்கிறோம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அதே போல அடுத்ததாக அந்த தானியேல் 12:7 பார்த்தீங்கன்னா அந்த வசனம் சொல்லி பரிசுத்த ஜனங்களின் வல்லமையை சிதறடித்தல். பரிசுத்த ஜனங்களின் வல்லமையை சிதறடித்தல். இந்த பரிசுத்த ஜனங்கள் யாரை குறிக்கிறது? அந்த கோலியாத்தின் காலத்தில் அங்கு 2 வித ஜனங்கள் இருக்கிறார்கள். ஒரு கூட்டம் கோலியாத் அவனோடு கூடிய பெலிஸ்தர் கூட்டம், இன்னொரு கூட்டம் சவுல் அவனோடு கூடிய இஸ்ரவேல் ஜனங்கள். இதிலே சோத்திரம் பரிசுத்த ஜனங்கள் கலங்கடிக்கப்பட்டார்கள் என்பது அது இஸ்ரவேல் ஜனங்களை குறிக்கிறது. சவுலுடைய ராஜ்ய பாரத்தை குறிக்கிறது. கர்த்தருக்காக பிரித்தெடுக்கப்பட்ட கோத்திரத்தை குறிக்கிறது. தாவீதின் சகோதரர்கள் வாசம் பண்ணின அந்த சோத்திர அரசாங்கத்தின் இராணுவத்தை குறிக்கிறது. அதுதான் பரிசுத்த ஜனங்கள். ஆனா அந்த தானியேல் 12:7 சொல்லுகிறது பரிசுத்த ஜனங்கள் கலங்கினார்கள் என்று. இது எவ்வளவு உண்மை பாருங்க. இப்போ சவுல் ராஜாவா இருக்கிறாரு. அவருக்கு ஒரு இஸ்ரவேலின் பெரிய ராணுவம் இருக்குது, ராணுவ வீரர்கள் இருக்காங்க, எல்லாம் இருக்காங்க. ஆனாலும் இஸ்ரவேல் ஜனங்களுடைய ராணுவமும் ராஜ்யமும் இப்ப எப்படி இருக்குது? பயந்துட்டு இருக்குது. என தினந்தோறும் கோலியாத் வந்து சவால் வர்றான், தினந்தோறும் வெக்கப்படுற மாதிரி பேசுறான், தினந்தோறும் கொன்றுவேன், கொலை பண்ணிருவேன் அப்படின்றான், தினந்தோறும் வந்து எனக்கு அடிமைகளாயிருங்க, வேலை பாருங்கன்னு சொல்றான். இதெல்லாம் கேட்டு 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 ஜனங்களும் கலங்கி இருந்தார்கள், ராஜாக்களும் கலங்கி இருந்தார்கள். அந்த 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் 1-58 வசனத்துல அவ்வளோ பெரிய சரித்திரம். இந்த தானியேல் 12:7 ஒரே வசனத்துல எப்படி ஒப்புமை ஆகுது பாருங்க. இப்ப பரிசுத்த ஜனங்களின் வல்லமையை சிதறடித்தல். அவங்க விசுவாசம் சிதறி போயிருக்கு, நம்பிக்கை சிதறி போயிருக்கு, யுத்தம் பண்ணக்கூடிய தைரியம் சிதறி போயிருக்கு, கையில பட்டையை இருந்து யுத்தம் பண்ண முடியல, ராணுவம் இருந்து ஜெயிக்க முடியல, எல்லாம் சிதறடிக்கப்பட்டிருக்கு. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே.
அடுத்ததாக அந்த வசனம் சொல்லுகிறது, இவை எல்லாவற்றையும் நிறைவேறி தீரும் என்றும் என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவர் பேரில் ஆணையிட கேட்டேன். இவை எல்லாவற்றையும் நிறைவேறி தீரும். எது நிறைவேறி தீரும்? அந்த 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் இருக்கிற கோலியாத்தின் சம்பவங்கள் ஒரு நிறைவேறுதலுக்கு வரும். அது நிறைவேறாமல் போகாது. அவன் கொட்டம் அடங்கும், அவன் கொக்கரிப்பு அடங்கும், அவன் கூக்குரல் அடங்கும், அவனுடைய பொய்யான சுத்திரம் தைரியத்து வார்த்தைகள் அடங்கும், அவனுடைய வீரியம் அடங்கும், அவனுடைய செயல்பாடு அடங்கும், அவனுடைய வல்லமை அடங்கும். எல்லாம் ஒரு முடிவுக்கு வரும் என்று சொல்லி தானியேல் 12:7 சொல்லப்பட்டதை போலவே ஒரு கட்டம் வரும்போது கொக்கரித்து கொண்டு ஆகா ஓகோ என்று ஆர்ப்பரித்துக் கொண்டிருந்த கோலியாத்தும் பெலிஸ்தர்களும் ஒரு கட்டத்திலே அவர்கள் அடங்கி போனார்கள். அவர்கள் வாயை திறக்க முடியாமல் போனார்கள். ஒரு இடத்தில் நிற்க முடியாமல் போனார்கள். அப்படியே தோற்றவர்களாய் போனார்கள். இதை ஏன் சொல்றேன்னா, தானியேல்ல சொல்லப்பட்ட தரிசனம் கோலியாத்தோடு தாவீதின் வாழ்க்கையில நடந்த சம்பவத்துக்கு இணையான வெளிப்பாடா இருக்கு. ஒரு தேவ மனுஷனுடைய தரிசனம்னா, ஒரு கர்த்தருடைய பிள்ளையின் தரிசனம்னா இப்படி இருக்கணும். கடந்த கால பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையை வெளிப்படுத்துவதா இருக்கணும். இல்லாட்டி இனி ஒரு உலகத்தில் நடக்க போகிறத முன்கூட்டி சொல்லக்கூடியதா இருக்கணும். சோத்திரம். இல்லாட்டி கர்த்தருடைய வார்த்தை வசனம் நிறைஞ்ச வெளிப்பாடா இருக்கணும். அப்படிப்பட்ட வெளிப்பாடுகள் தான் தேவனுடைய பரத்திலிருந்து உண்டாகிறதான வெளிப்பாடுகள். உங்களுக்கு இப்படிப்பட்ட வெளிப்பாடு வருதா? இப்படிப்பட்ட தரிசனம் வருதா? மேலான தரிசனங்கள் வெளிப்பாடு உங்களுக்கு இருக்குதா என்பதை கொஞ்சம் யோசித்து பாருங்க. சிலர் ஏன்ட்டே கேட்கிறாங்க, எப்படி பாஸ்டர் இந்த அதிகாரத்தை எடுக்கிறீங்க, அந்த வசனத்தை இணைக்கிறீங்க, அந்த வசனத்தை எடுக்கிறீங்க, அதை கொண்டது அப்படியே இது ஒன்னோட ஒண்ணு ஒட்டி வச்சிடுறீங்க, எப்படி உங்களால முடியுதுன்னு. இதை நான் ரொம்ப தெளிவா சொல்லிடுவேன். இது என்னுடைய படிப்பினாலும் வந்தது அல்ல, என் அறிவினாலும் வந்தது அல்ல. இது எல்லாம் கர்த்தருடைய ஆவி ஒன்றோடு ஒன்றாய் அந்தந்த நேரத்தில் சேர்ப்பது. இப்போ ஒரு SSK சாமுவேல் என்கிற அர்ப்பனும் சொப்பனும் சாதாரணமான எனக்கே இவ்வளவு பெரிய வெளிப்பாடு வருதுன்னா, நல்ல ஜெபிக்கிற உங்களுக்கு ஏங்க வெளிப்பாடு வராது? நல்ல ஸ்தோத்தரிக்கிற உங்களுக்கு ஏங்க வெளிப்பாடு வராது? கர்த்தருடைய பிள்ளையா இருக்கிற உங்களுக்கு ஏன் வெளிப்பாடு வராது? உங்க கண்கள் மறைக்கப்பட்டிருக்குதா பாருங்க. உங்க கண்கள்ல கலிக்கண்கள் இருக்குதான் பாருங்க. உங்க கண்கள்ல இன்னும் மீன் செதில்கள் இருக்குதான் பாருங்க. தேயாசி போல கண் திறக்கப்படாம இருக்குதான் பாருங்க. சத்துரு ஆகார போல தண்ணி வாங்க கர்த்தருடைய சத்தம் கேட்டும் தண்ணீருக்கு தெரிந்தும் சத்துரு தண்ணீரை காணாம அழுகிற கண்களா இருக்குதான் பாருங்க. நாயினொரு விதவையின் கண்கள் சத்துரு இயேசு இருக்கிறத பார்த்தும் அவர் இயேசு என்று தெரியாம அழுகிறதை போல இருந்ததை போல அழுகிற கண்ணா இருக்குதான் பாருங்க. இப்படிப்பட்ட கண்களா இருந்தா அவைகள்ல புறந்தள்ளுங்க. உங்க கண்களை தரிசனத்துக்கு ஒப்பு கொடுங்க. உங்க கண்களை வெளிப்பாடுகளுக்கு ஒப்பு கொடுங்க. உங்க கண்களை பரம ரகசிய காரியங்களை புரிந்து கொள்வதற்கு ஒப்பு கொடுங்க. அப்ப எங்கோ இருக்கிற ஆழத்தில் இருக்கிறதை உங்களுக்கு கர்த்தர் மேலே கொண்டு வருவார். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதா. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, அப்போ நம்முடைய வாழ்க்கை தரிசனம் உள்ளதாக. இப்போ கர்த்தருடைய செய்திக்கு வருவோம். அந்த 1 சாமுவேல் 17:40 பார்க்கிறோம். இது ஆற்றில் இருந்து எடுக்கப்பட்ட ஒரு கல். இந்த ஆற்றிலிருந்து எடுக்கப்பட்ட கல் என்பது எதை குறிக்கிறதா இருக்கிறது? அந்த வசனம் தான் 1 சாமுவேல் 17:40 சொல்லுது. ஆற்றில் இருக்கிற 5 கூழாங்கலை தெரிந்தெடுத்து இந்த ஆற்றிலிருந்து எடுக்கிற கல் எதை காண்பிக்கிறதா இருக்கிறது? தெரிந்தெடுக்கப்பட்ட கல்லா இருக்கிறது. தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. சோத்திரம். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, எல்லா கல்லுகளையும் ஆண்டவர் பயன்படுத்துவது கிடையாது. சோத்திரம். எல்லா கல்லுகளையும் உபயோகப்படுத்துவது கிடையாது. எல்லா கல்லுகளும் ஆண்டவருக்கு தேவையும் கிடையாது. ஆதியிலே ஒரு கூட்ட ஜனங்கள் எல்லாம் ஒரே மொழி பேசுகிறவங்களா இருந்தாங்க. அவங்களுக்கு கிரேக்க மொழி, அரேமைய மொழி, அப்புறம் மற்ற மொழின்னு கிடையாது. உலகங்களுக்கு ஒரே மொழிதான். அன்னைக்கு அவங்கள்ட்ட இருப்பா இருந்த ஒரு பெரிய பொக்கிஷம் என்னன்னா கல்லு தான். நிறைய கல்லு அறுத்தாங்க.
நிறைய கல்லு செஞ்சாங்க, நிறைய கல்லு உண்டாக்குனாங்க. இப்ப அவங்களுக்கு ஒரு எண்ணம் வந்துருச்சு, இந்த கல்லெல்லாம் ஒண்ணு மேல ஒண்ணு ஒண்ணு மேல ஒண்ணு ஒண்ணு மேல மேல வச்சு இது அழகா ஒரு கோபுரமா கட்டுவோம், அது வானலாவ கட்டுவோம், அது பாபேல் கோபுரமா இருக்கட்டும் சொன்னாங்க. இப்ப கவனிக்கணும், ஆதியிலேயே கல்லு இருந்துச்சு, பொதுமொழி இருக்கும் போதே கல்லு இருந்துச்சு, எல்லாராலும் உருவாக்கப்பட்ட கல்லு இருந்துச்சு. ஆனா அதை வச்சு பாபேல் கோபுரமே கட்ட முடிஞ்சது. ஆனா அந்த கல்லை ஆண்டவர் பயன்படுத்தவே இல்லை. கல் இருந்துச்சு, அதை கர்த்தர் பயன்படுத்தினாரா? இல்ல. பாபேல் கோபுரம் கட்டக்கூடிய அளவுக்கு அவ்வளவு உயரமா நிக்கக்கூடிய கல்லெல்லாம் இருந்தும் அந்த கல்லை கர்த்தர் தெரிந்தெடுக்கல. அது இவ்வளவுக்கு தரையில தான் கிடக்குது, வெளியில தான் கிடக்குது, மேலாப்புல தான் கிடக்குது, கை நீட்டா கிடைக்கிற மாதிரி கிடக்குது, தொட்டா காத்தா பறந்துட்டு ஈஸியா வருது, மேல வச்சா அப்படி அடுக்கா நிக்குது. அந்த பாபேல் கோபுரம் கட்டக்கூடிய கல் எல்லா விதத்திலும் இசைவனிப்பான நேர்த்தியான கல். ஆனா அந்த கல்லை தேவன் தேர்ந்தெடுக்கல. இப்ப தேவன் தேர்ந்தெடுக்கிற கல் எங்க தெரியுமா? ஆற்றுக்கு உள்ளே இருக்கிற கல், தண்ணீருக்கு அடியிலே இருக்கிற கல், ஓ சோத்திர ஜலப்பிரவாகத்திலே மூழ்கி இருக்கிற கல். இதுதான் பைபிள் சொல்லுது. யோபுவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனமும் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனமும் சொல்லுது. திரும்ப சொல்ல, யோபு 5:9, 9:10 2 வசனம் சொல்லுது. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியத்தை அவர் செய்கிறார். என்ன காரியத்தை செய்யறாரு? மேலாப்புல ஒரு கல்லு கிடக்கு, தரையில கிடக்குது, கீழே கிடக்குது, பக்கத்துல கிடக்குது, அதை அவர் தெரிந்தெடுக்கல. எங்கேயோ ஒரு குட்டி கல்லு கிடக்குது, சின்ன கல்லு கிடக்குது, மறைஞ்சு கிடக்குது, தண்ணிக்குள்ள கிடக்குது, அடியில கிடக்குது, அதை போய் தேர்ந்தெடுக்கிறார். இதுக்கு பேர் தான் அவருடைய அறிவு ஆராய்ந்து முடியாது. உங்க தாத்தா வீட்டுல, உங்க அப்பா வீட்டுல, உங்க அம்மா வீட்டுல, உங்க வீட்டுல எவ்வளவோ படிச்சவங்க இருக்காங்க பிரதர், எவ்வளவோ ஒழுக்கம் உள்ளவங்க இருக்காங்க சிஸ்டர், தப்பு பண்ணாம யாருக்கும் நெஞ்சு மனம் கோணாம நடந்துக்கிறவங்க இருக்காங்க கர்த்தருடைய பிள்ளையே. ஆனா அவங்களெல்லாம் கர்த்தர் தேர்ந்தெடுக்கலையே. உங்கள்கிட்ட தவறு இருக்குன்னு தெரியும்ல, உங்கள்கிட்ட சில மீறுதல் இருக்குன்னு கர்த்தருக்கு தெரியும்ல. தன்மார்க்கமா வாழ்ற அவங்கள தேர்ந்தெடுக்காம கடந்த காலத்துல துன்மார்க்கமா இருந்த உங்களையும் என்னையும் தேர்ந்தெடுத்திருக்கிறார்னா இதுதான் தேவனுடைய நடத்துதல். எல்லாரும் பயன்படுத்துகிறதை ஆண்டவர் பயன்படுத்த மாட்டார். எல்லாருக்கும் சுலபமா இருக்கிறது ஆண்டவருக்கு சுலபமாயிராது. எல்லாரும் கோபுரங்கட்டெல்லாம் பாபேலா உரைத்தலாம் நினைக்கும் போது அதை கர்த்தர் எடுக்க மாட்டாரு. அவரு கண்ணு எங்க படுது தெரியுமா? சங்கீதங்களின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் வசனம் சொல்லுது, அவர் மேல இருந்து கர்த்தருடைய கண்கள் நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது, எல்லாரையும் பார்க்குது. அப்படி பார்க்கும்போது அந்த பார்வை எங்க போகுதுன்னா ஆற்றுக்கு உள்ள போகுது. இந்த ஆற்றுக்கு உள்ள என்பது எதை குறிக்கிறது? ஓ சூத்திரம், அந்த சங்கீதக்காரன் சங்கீதத்தின் புஸ்தகம் 139ஆம் சங்கீதத்திலே அருமையான ஒரு வார்த்தையை சங்கீதக்காரர் சொல்லுகிறார். அவர் என்ன சொல்லுகிறார்? நான் அதிகாலை செட்டைகள் எடுத்து வானத்துக்கு பறந்தாலும் சரி, அல்லட்டு சமுத்திரத்தின் ஆழத்துல போய் நான் படுக்க போட்டாலும் சரி, அங்கேயும் உம்முடைய கரம் என்னை இருத்தி பிடிக்கும். என்ன ஒரு அருமையான வெளிப்பாடு பாருங்க. அவர் சொல்றாரு, நான் கடலுக்கு அடியில தண்ணிக்கு உள்ள போனாலும் அங்கேயும் உமது கரம் என்னை இருத்தி பிடிக்கும். தேவனுக்கு மகிமை கிருபை தயை உண்டாவதாக. ஓ கர்த்தர் நல்லவன். அப்ப இந்த தண்ணீருக்கு அடியில கடந்து ஒரு கல் எடுக்கிறாரே, கூழாங்கல்ல. ஓ சொத்து ஆற்றுக்கு உள்ள இருந்து எடுக்கிறாரே இந்த கல், அது முதலாவது தேர்ந்தெடுக்கப்பட்ட கல். இரண்டாவது கர்த்தருடைய கரத்தினால் பொறுக்கி எடுக்கப்பட்ட கல். ஓ கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. சோத்திரம். அந்த வசனத்தை வாசிக்கிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம்
139 சங்கீதம், ஓ கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். 8, 9, 10 வசனத்தை வாசிக்கிறேன். சங்கீதம் 139, 8, 9, 10. நான் வானத்துக்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர், நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர், நான் விடியற் காலத்து செட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்தரங்களில் போய் தங்கினாலும் அங்கேயும் உமது கை என்னை நடத்தும், உமது வலது கரம் என்னை பிடிக்கும். இந்த கூழாங்கல்ல எடுத்தாரே தாவீது, பிரதர் சிஸ்டர், அது தாவீது எடுக்கலங்க. அந்த தண்ணீருக்கு அடியிலே கர்த்தருடைய கரம் இறங்கி அவருடைய கை தாங்க அந்த கல்லை எடுத்துச்சு. அதைத்தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார். சங்கீதம் 139, 10, உமது கை என்னை நடத்தும், உமது வலது கரம் என்னை பிடிக்கும். ஓ கர்த்தர் நல்லவன். அந்த கூழாங்கல் கர்த்தருடைய கையினால் தேர்ந்தெடுக்கப்பட்ட, பொறுக்கி எடுக்கப்பட்டது. நான் இந்த விஷயத்துல என் தேவனுடைய பொற்பாதத்தை முத்தம் செய்யறதுக்கு ரெடியா இருக்கிறேன். ஏன்னா எங்க அப்பா ஒரு ராஜ பரம்பரைக்கார். எங்க அம்மா மிகப்பெரிய ஒரு தெய்வானை அப்படின்னு சொல்லலாம் பெண்ணுடைய பேர்ல. ஏன்னா பயங்கர தெய்வ பக்தி உள்ளவங்க, நிறைய சாமிகள் வச்சு கும்பிடுறோம். அப்புறம் எங்க அக்கா இன்னைக்கு வரைக்குமே விக்கிரகங்களுக்கு மகா காவடி எடுக்கிறது. இப்படி எல்லாரையும் நான் சொல்லலாம். ஆனா இவங்கெல்லாம் அப்படி தெய்வாதீனத்தின் வழியில இருந்தாலும் அவங்க யாரையுமே கர்த்தர் தேர்ந்தெடுக்காம இந்த மராட்டிய குடும்பத்துல எங்கோ ஒரு சோதரம் அந்த பவுல் சொன்னவர் அகால பிறவி போல கடந்த என்னைய கர்த்தர் எடுத்தார். எப்படி எடுத்தார்னா, இந்த 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம் சொல்லுகிறபடி ஆற்றுக்கு உள்ள கைய விட்டு என்னை அழகா தெரிந்தெடுத்தார். தெரிந்தெடுத்ததுனாலதான் நான் இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் இன்னைக்கு ஊழியத்துல இருக்கிறேன், அநேகருக்கு போதிக்கிறவராய் இருக்கிறேன், அநேகருக்கு உதவி செய்கிறவனாய் இருக்கிறேன். உங்களுக்கு சொல்றேன், உங்க குடும்பத்துல, உங்க வீட்டுல, சொந்தக்காரர் மத்தியில நீங்க ஒரு கூழாங்கல்லா இருக்கலாம். சுத்திரம் அதுல விசேஷமா ஆற்றில் அடியில கடக்கிற கல்லா இருக்கலாம். எல்லாரும் என் வீட்டுக்கு வர்றது கிடையாது, நல்லது பொழுது கலந்துக்கிறது கிடையாது, என்னை எல்லாரும் கூப்பிடுறது கிடையாது, என்னை ஒரு மனுஷராவோ மனுஷியாவே மதிக்கிறது கிடையாது நீங்க நினைக்கலாம். ஆனா ஆற்றில் அடியில கடக்கிற உங்களை ஆண்டோட கை தெரிந்தெடுத்திருக்கிறது. அந்த சங்கீதம் 139, 9, 10 அவர் சொல்லுகிறாரே சங்கீதக்காரர், நான் சமுத்திரத்தின் அடியில போய் படுக்கப்பட்டாலும் அங்கேயும் உடைய கை என்னை நடத்தும், ஒரு வலதுகரம் என்னை பிடிக்கும். அப்ப இந்த 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் முதல் கல்ல பார்க்கிறோம். இது ஆற்றுக்குள்ளிருந்து எடுக்கப்பட்ட கல், அது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட கல். இதுல என்ன ஒரு விசேஷம் பாருங்க, 5 கல்லு தேர்ந்தெடுத்தார். இப்போ ஒரு கல்லுதான் கோலியாத்துக்கு பயன்பட்டுச்சு. இது நான் என்ன நம்புறேன், என்னுடைய விசுவாசம் என்னன்னா, ஆண்டவர் அவருடைய கையை அப்படியே தாவீதை கூட்டு போய் அந்த ஆத்துக்குள்ள ஆண்டவர் கையை விடும்போது ஒரு 5 கொள்ளு அங்க எடுக்கிறாரு. 5ல ஒரு கல்லு வருது. அந்த கல்லு தான் இப்ப அடைப்ப பையில தாவீதின் கைக்கு வந்திருக்கும். அந்த கல்லை எரிஞ்சிருப்பாரு. அந்த கல்லு தான் அங்க கோலியாத்தை சாச்சிருக்கும் நான் விசுவாசிக்கிறேன். ஏனென்றால் கற்பம் திறந்து பிறக்கிற தலையீட்டு எல்லாமே கர்த்தருக்குரியது. திரும்ப சொல்ற, கற்பம் திறந்து பிறக்கிற தலையீட்டு எல்லாமே கர்த்தருக்குரியது. முதல் பிள்ளை, முதல் பிறப்பு, முதல் கனி, முதல் வெளிச்சம் எல்லாம் கர்த்தருக்குரியது. அதே போல இந்த 5 கல்லை எடுத்தப்போ அதுல ஒரு கல் முத ஆண்டுடைய கையில பற்றிருந்திருக்குது. அந்த கல்லுதான் அடைப்ப பையில உள்ள இருந்திருக்குது. அந்த கல்லுதான் சோத்திரம் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அந்த கல்லுதான் இப்போ தேவனுடைய நாமத்துக்கு மேலதாக அது நேரா கவனுக்கு வந்திருக்குது. அந்த கல்லுதான் நேரா கோலியாத்தை தேடி போயிருக்கு. இப்ப தெரியுதா, எத்தனையோ பேர் உங்க குடும்பத்துல, வீட்டுல, வம்சத்துல இருந்தோம். இந்த ஆத்துக்குள்ள கைய விட்டு ஆண்டவர் ஒரு கல்லை எடுத்து
அது தெரிந்தெடுத்த கல்லா வச்சு அதை நேர பறக்க விட்டா அங்க என்ன நடக்குது? தேவனுக்கு மகிமை உண்டாவதாக அந்த சத்துருவே விழுகிறார். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, ஓ கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆம், இப்ப முதலாவது ஒரு கல் இந்த 1 சாமுவேல் 17 பார்க்கிறோம். இது ஆற்றில் இருந்து எடுக்கப்பட்ட கல். அது தேவனுடைய கையினால் தெரிந்தெடுக்கப்பட்ட கல். அதனால அது ஜெயமெடுத்த கல் என்று பார்க்கிறோம். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இரண்டாவதாக இதே புஸ்தகத்துல இன்னொரு கல்லையும் நாம் பார்க்கிறோம். அது என்ன கல்? அந்த 1 சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 49வது வசனம். 1 சாமுவேல் 17:49. தன் கையை அடைப்பத்திலே போட்டு அதிலிருந்து ஒரு கல்லை எடுத்து கவனிலே வைத்து சுழற்றி பெலிஸ்தனுடைய நெற்றியில பட எறிந்தான். அந்த கல் அவன் நெற்றியில் பதிந்து போனதினால் அவன் தரையிலே முகம் குப்புற விழுந்தான். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. இப்போ இங்க இரண்டாவது ஒரு கல்ல பார்க்கிறோம். இந்த கல்லுக்கு 2 பெயர் இருக்குது. இரண்டாவது கல்லுக்கு 2 பெயர் இருக்குது. என்னென்ன 2 பேர்னா, அந்த 2வது கல்லுக்கு முதல் பெயரு அந்த 1 சாமுவேல் 17:49 சொல்லுது, ஒரு கல் என்று சொல்லப்படும். இரண்டாவதாக அதே கல்லுக்கு அந்த கல் என்று சொல்லப்படுது. இப்போ இந்த 2வது என்கிற ஒரே கல்லுக்கு 2 பேர். அந்த 2 பேர்ல முதல் கல்லுக்கு பேரு ஒரு கல் என்று சொல்லு. தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. அப்படியானால் இந்த ஒரு கல் என்றால் என்ன? இந்த ஒரு கல் என்பது எதை குறிக்கிறதா இருக்கிறது? இந்த ஒரு கல் என்பது சாதாரணமானது கிடையாது. அந்த ஒரு கல் என்கிற ஒரு வார்த்தையிலேயே சோத்திரம் ஒரு நிறைய வெளிப்பாடுகளும் மறைப்பொருட்களும் அதுல இருக்கிறது. வாசிக்கிறேன் அந்த ஒரு கல்லை குறித்து. சோத்திரம். வாசிக்கிற வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை ஜெபத்தோடு கவனியுங்கள். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 4வது வசனம். ஆதியாகமம் 23:4. நான் உங்களிடத்தில் அந்நியனும் பரதேசியுமாய் இருக்கிறேன். என்னிடத்தில் இருக்கிற இந்த பிரேதம் என் கண்முன் இராதபடிக்கு நான் அதை அடக்கம் பண்ணும்படிக்கு உங்களிடத்தில் எனக்கு சொந்தமாக சோதரம் மன்னிக்கணும். ஆதியாகமும் சோதரம் 31ஆம் அதிகாரம் 45வது வசனம். 31:45. அப்பொழுது யாக்கோபு ஒரு கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தினான். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. சோதரம். யாக்கோபு ஒரு கல்லை எடுத்து அது தூணாக நிறுத்தினான். இப்போ முதலாவது இந்த 2வது கல்லுக்கு பேர் ஒரு கல் என்று பார்க்கிறோம். இந்த ஒரு கல் என்பது முதலாவது எதை குறிக்கிறது என்று சொன்னா, ஒரு அடையாளத்தை குறிக்கிறதா இருக்கு. 5 கல் தாவீதுடைய அடைப்பு பையில இருக்குது. அவன் 5 கல்லும் எடுக்கல, 4 எடுக்கல, 3 எடுக்கல, 2 எடுக்கல. முதலாவது வந்த ஒரு கல் எடுக்கல. அந்த ஒரு கல் எதை குறிக்கிறது? அது நிறுத்தப்படுகிற தூணுக்கு சமானமா இருக்கு. இப்போ அந்த தூணாக நிறுத்தப்படுகிறது என்ற வார்த்தை ஆதியாகமத்துல வாசித்தோமே. அந்த ஆதியாகமம் 31:45 அந்த தூணாக நிறுத்தப்பட்டது என்ற வார்த்தை யாரை குறிக்குதுன்னா, இந்த 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட தாவீதை குறிக்குது. ஏன்னா ஒரு கட்டம் வரும்போது யுத்தம் நடக்குது. ஒரு கல்லை வச்சு எறிகிறான். அந்த கோலியாத் அப்படியே கர்த்தர் நல்லவே முகம் குப்புற விழுகிறான். பெலிஸ்தர்கள் ஓடி விடுகிறார்கள். அதன் பின்பு தாவீது கொன்றது சோதரம், சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்று பாடப்படுகிறது. ஒரு கட்டம் வரும்போது சவுல் கொல்லப்படுகிறான். அதே தேசத்துல அதே ராஜ்யபாரத்துல தாவீது ராஜாவாக ஒரு தூணை போல நிறுத்தப்படுகிறார். அந்த ஒரு கல் என்பது அது தாவீதை குறிக்கிறதா இருக்கிறது. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, தேவன் உங்களையும் என்னையும் கூட நம்ம ஊரிலே ஒரு தூணாய் வைத்திருக்கிறார். நம்ம குடும்பத்துக்கு ஒரு தூணாய் வைத்திருக்கிறார். நம்முடைய சபைக்கு ஒரு தூணாய் வைத்திருக்கிறார். சுத்திரம். அந்த கல் ஒரு தூண் கல்லா இருக்கணும்.
அது காலத்துக்கு இருக்கணும். ஒரு காலத்துல தாவீதை தேவன் இஸ்ரவேலுக்கு தூணாக நிறுத்தினான். ஓ சோத்திரம். ஆனால் தாவீது மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் இருந்ததுனால ஒரு காலம் வரும்போது வயது முதிர்வினாலே தாவீது இறந்தான். தாவீது இறந்தது உண்மைதான். ஆனா தாவீது இறந்தாலும் அவரை தூணாய் நிறுத்தினே அவரை குறித்த சரித்திரமும் சத்தியமும் வசனமும் இன்றைக்கும் மாறல, இன்னைக்கும் மறையல. உலகம் முழுக்க தாவீதை குறித்து பேசப்படுகிறது. இது எதை குறிக்கிறது? இரண்டாவது கல் நிலையாய் நிலைத்து நிற்கிற அனுபவத்தை குறிக்கிறது. இப்போ இந்த கல்லை கையில எடுத்தாக்கா அந்த ஒரு கல் என்று சொல்ல அது ஒரு தூணுக்கு ஒப்பா இருக்குது, அடையாளத்துக்கு ஒப்பா இருக்குது. இத தூக்கி எறியும் போது நேர கோலியாத்தை நெற்றில பட்டு அங்க போய் அப்படியே பதிந்து விட்டது. ஓ, அது பெலிஸ்தருக்கு ஒரு அடையாளமா, தன்னுடைய வீரன் செத்து போனான்ங்கிற அடையாளமா, இனிமே நாம் ஜெயிக்க முடியாது என்கிற அடையாளமா அந்த கல். ஒத்த கல் ஒரு கல், ஒரு கல் ஒத்த கல். அந்த ஒத்த கல்லாகிய ஒரு கல் தான் இன்னைக்கு செய்தியை கேட்கிற நீங்கள். உங்களதான் கர்த்தர் கையில் எடுக்க விரும்புகிறார். உங்களதான் கர்த்தர் அவருக்காக பயன்படுத்த விரும்புகிறார். ஓ, ஒரு கல்லா இருங்க, தேவனுக்கு மகிமை உண்டாவாங்க. 12 கல்லா மாறணும், 8 கல்லா மாறணும், அதெல்லாம் வேண்டாம். தேவனுக்காக முதலாவது அந்த ஒரு கல்லா இருந்தா போதும். அந்த ஒரு கல் என்பது சாதாரணமானது கிடையாது. இந்த ஒரு கல்லை குறித்து இன்னொரு அருமையான கர்த்தர் நல்லவர் ஒரு வித்தியாசமான வசனத்தை காட்டுற பாருங்க. இந்த ஒரு கல்லுக்கு ஒரு வித்தியாசமான வசனம். யாத்திரையாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 25வது வசனம். யாத்திரையாகவும் 4:25. அப்பொழுது சிப்போரால் கருக்கான ஒரு கல்லை எடுத்து தன் புத்திரனுடைய நுனித்தோலை அறுத்து அதை அவன் கண்களுக்குள்ளாக எறிந்து, நீர் எனக்கு இரத்த சம்பந்தமான புருஷன் என்றார். அவள் கருக்கான ஒரு கல்லை எடுத்து தன் புத்திரனுடைய நுனித்தோலை அறுத்து. இப்போ இந்த ஒரு கல் என்பது எதை குறிக்கிறது? அறுக்கப்படுகிற அனுபவத்தை குறிக்கிறது. எதை அறுப்பது? தாவீது அடைப்பையிலிருந்து எடுத்து எறிந்த அந்த ஒரு கல். ஓ, கோலியாத்துடைய உயிரை அறுத்த, கோலியாத்துடைய ஜீவனை அறுத்த, கோலியாத்துடைய வீராப்பையும் வீரியத்தையும் அறுத்தது. ஆண்டவர் யுத்தம் பண்ணுவதற்கு கல் மலைதா அவசியம் என்று அல்ல, ஒரே ஒரு கல் இருந்தா. யாத்திரையாகமத்தின் காலத்துல கல்மலையை இறங்க பண்ணி எகிப்தியருடைய மிருக ஜீவன்கள் கொன்றார். ஆனா அதே போல சிம்சோனுடைய காலத்துல 2 தூண்களை மட்டும் அசைச்சதுனால, ஓ சத்துரு, அந்த தூண்கள் விழுந்ததுனால 3000 பேர் செத்தாங்க. கல்மலை விழுந்ததுனால மிருகங்கள்லாம் செத்துச்சு. ஆனா வெறும் தூண்கள் விழுந்ததுனால 3000 மனிதர்கள் செத்தாங்க. கர்த்தர் நினைச்சா வெறும் தூணை வச்சு 3000 பேரை கொல்ல முடியும். கர்த்தர் நினைச்சா கல் மலையை வச்சு மிருகங்களை கொல்ல முடியும். அவருக்கு கல்மலையும் ஒன்றுதான், தூண்கல்லும் ஒன்றுதான். இந்த கடைசி காலத்துல உங்களை, என்னை, நம்மை ஆண்டவர் ஒரு கல்லாய் பயன்படுத்த விரும்புகிறார். அது தேவனுக்குரிய கல்லாய் இருக்கணும், அது கண்மலையாகிய கல்லாய் இருக்கணும், அது தாவீதின் கையிலிருந்து புறப்படுகிற கல்லாய் இருக்கணும், அது அடைப்பையில அடங்கி இருக்கிற கல்லாய் இருக்கணும், கவனுக்குள் வைத்தால் பொருத்தப்படுகிற கல்லாய் இருக்கணும், சுழற்றினால் சுழலக்கூடிய கல்லாய் இருக்கணும், எரிந்தால் தூரமாய் பறக்கக்கூடிய கல்லாய் இருக்கணும், எங்கே எரியப்படுதோ குறிப்பு தவறாமல் போகக்கூடிய கல்லாய் இருக்கணும். அதுதான் ஒரு கல். அவன் எடுத்த 5 கல்லை வச்சு ஒன்னா சுழட்டி எடுத்திருந்தான், 5 கல்லும் 5 பக்கத்துல போயிருந்திருக்கும், வேற என்னென்னமோ நடந்திருக்கும். ஆனா ஒரே ஒரு கல். இப்ப அந்த வசனத்துல வாசிக்க 49வது வசனத்துல 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 49ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். முதலாவது ஒரு கல், தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. 2வதாக அதே வசனம் சொல்லுகிறது, அந்த கல் அவன் நெற்றியிலே பதிந்து போனதினால் அவன் தரையிலே முகம் குப்பரை விழுந்தான்.
எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இந்த கல்லுக்கு இரண்டாவது என்ன பேர்னா, அந்த கல் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அந்த கல் என்றால் என்ன? அந்த கல் என்பது எதை குறிக்கிறதா இருக்கிறது? எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. தேவனாகிய கர்த்தர் சுத்திரம் ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு கல்லை பயன்படுத்துகிற தேவன் அல்ல. அவர் அந்த கல் என்று சொன்னால் அவருக்காக பிரித்தெடுக்கப்பட்ட, அவருடைய கண்களில் தயை கிடைக்கப்பட்ட கல். அதுதான் அந்த கல். தேவனுக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, அந்த கல் என்பது எதை குறிக்கிறது? வாசிக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 17வது வசனம். வெளிப்படுத்தல் 2:17. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயங்கொள்ளுகிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்தேன். அவனுக்கு வெண்மையான குறி கல்லையும் அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை பெறுகிறவனே அன்றி வேறு ஒருவனும் அறியக்கூடாததுமாகிய புதிய நாமத்தையும் கொடுப்பேன் என்று எழுது. அல்லேலூயா. கவனிங்க. சோத்திரம். கர்த்தர் நல்லவன். அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை பெறுகிறவனே அன்றி வேறு ஒருவனும் அறியக்கூடாதது. இப்போ இங்க பார்க்கிறோம், இரண்டாவது கல்ல, இரண்டாவது பெயர் அந்த கல். அந்த கல் எதை குறிக்கிறதுனா, அந்த கல்லுல ஆவியானவர் என்ன எழுதி வச்சிருக்காரு? கரெக்டா பேரை எழுதி வச்சிருக்காரு. கோலியாத். கல்லே, அங்க சவுல் இருக்காரு, நீ அங்க போயிடக்கூடாது. தாவீதுடைய மூத்த அண்ணன் இருக்கான், அங்க போக கூடாது. இரண்டாவது அண்ணன் இருக்கான், அங்க போக கூடாது. மூணாவது அண்ணன் இன்னொரு இடத்துல இருக்கான், அங்கேயும் போக கூடாது. அப்படியே இருக்காரு, அங்க போக கூடாது. கல்லே, நீ எங்க போகணும் தெரியுமா? உன்கிட்ட நான் எழுதுறேன், உன் மேல எழுதுறேன், அதுல கோலியாத்துன்னு எழுதுறேன். நீ கரெக்டா கோலியாத்துக்கு போ. அங்க அழகான அந்த வசனம் சொல்லுது. அந்த வெளிப்படுத்தல் 2:17 சொல்லுது. ஒண்ணு, அந்த கல்லுல பேர் எழுதிருக்கு. இரண்டாவது, அதை பெறுகிறவனே அன்றி வேறு ஒருவனும் அறியக்கூடாது. அது எதை குறிக்க தெரியுமா? இந்த கல்லு யார போய் தாக்கணுமோ கரெக்டா அவனை தான் தாக்கணும். அவனை எது அடிச்சதுன்னு தெரியாம இருக்கும். இப்போ கோலியாத்து கையில பட்டயம் இருக்கு, சவுலுடைய கையில ராணுவ உடை இருக்குது, வீரர்கள் கையில ஆயுதங்கள் இருக்கு. ஆனா தாவீது கையில ஒண்ணும் இல்லை. ஆனா ஒரு சுத்துறான், அப்படி தூக்கி எறிகிறான். டமால் கோலியாத்து சோத்திர முகம் குப்புற விழுகிறான். என்ன வந்துச்சு, என்ன தாக்குச்சு, எப்படி அடிபட்டுச்சு, எப்படி சத்தம், ஒண்ணும் தெரியல. ஆனா கோலியாத் செத்து. ஏன்னாக்கா அது கோலியாத்துக்கு மட்டும்தான் தெரியும். கல்ல வச்சு என் நெத்திய பார்த்து அடிச்சு, அதை பெறுகிறவனே அன்றி வேறு ஒருவனுக்கும் தெரியாது. அதுக்கு பேர்தான் அந்த கல். அந்த கல் என்று சொன்னால் அது யாருக்காக அனுப்பப்படணுமோ அவங்க பெயர் பொறிக்கப்பட்ட கல். எனக்கன்பானவர்களே, சில பரிசுத்தவான்கள், உன்னதமான சில தேவனுடைய ஊழியக்காரர்கள் சில நேரத்தில் வருத்தத்தோடும் மனசஞ்சலத்தோடு ஜெபம் பண்ணுவாங்க. அந்த வருத்தத்தோடு சஞ்சலத்தோடு ஜெபம் பண்ணும் போது வேதனையின் மிகுதியினால சில பேரை சொல்லி ஜெபம் பண்ணும். ஆண்டவரை, இவன் இப்படி பண்ணிட்டான் ஆண்டவரை, இவன் இப்படி அசிங்கப்படுத்துவான்னு நான் நினைக்கல ஆண்டவரை, இவங்க இப்படி இந்த குடும்பம் இந்த ஊழியத்தை நாசமாக்கணும்னு நினைக்கல, இவனை நீ சந்தியும், இவளை தொடும், இந்த குடும்பத்தை விசாரின்னு சொல்லி சில ஊழியக்காரர்கள் ஆதங்கத்தின் மிகுதியினால துக்கத்தின் மிகுதி பேர் சொல்லி ஜெபம் பண்ணிடும். இப்போ அவங்க ஜெபத்துல யாரோ ஒருத்தருடைய பேர் சொல்லப்படுது. அது எதை குறிக்குதுன்னா, அந்த பரிசுத்தவான் தேவனிடத்தில் அனுப்புகிற விண்ணப்பம் என்கிற கல். அந்த கல்லுல ஒரு பேர் எழுதியிருக்கு. துக்கத்தின் மிகுதினா, ஐயோ பழி வாங்குறவங்களுடைய பேரை, தப்பு பண்ணோட பேரு, இது அப்படியே கத்தட்டு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். சோத்திரம். அங்க இருந்து பதில் கோலியாத்துக்கு வந்த மாதிரிதான் வரும். கோலியாத்தே, நீ இருந்து பிரயோஜனம் கிடையாது, முகம் குப்பர கீழே விழும், நீ மரித்து போன்னு சொல்லி அங்க சங்காரம் தான் வரும்.
ஆனா என்ன வேதனைன்னா, பல நேரத்துல அந்த கர்த்தருடைய அடி வரும்போது அந்த குடும்பத்தை கூட தெரியாது என்ன அடிச்சது, ஏன் கர்த்தர் அடிச்சாரு, எதுக்கு சங்காரம் வந்ததுன்னு தெரியாது. தெரியாமலேயே அது பெசுதிரும் அனுப்பினவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். அது துக்கத்தோடு ஜெபிச்ச பரிசுத்தவானுக்கு ஊழியக்காரிக்கு மட்டும்தான் தெரியும். இப்படி ஜெபத்தை கேட்டு கர்த்தர் பண்ணிட்டாரு, அவங்கள தவிர யாருக்கு தெரியாது. இதுக்கு பேர் என்ன தெரியுமா? இதுக்கு பேர் தான் கர்த்தர் யுத்தம் பண்ணுகிறார். இதுக்கு பேர் தான் கர்த்தர் யுத்தம் பண்ணுகிறார். அது பரிசுத்தவான்களுக்கும் பரிசுத்த தேவனுக்கும் இடையில இருக்கிறதானே ஒரு ரகசிய உறவு. அதுக்கு பேர் தான் அந்த கல். அந்த கல், அந்த ஒரு கல் என்பது தாவீது. அந்த கல் என்பது சூத்திரம் தேவன் யாரை முடிவு கட்ட விரும்புகிறாரோ அந்த முடிவு கட்டப்பருடைய கல் அவருடைய பெயர். அதுதான் அந்த கல். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, நீங்க இந்த 1 சாமுவேல் 17 அதிகாரத்தை வச்சு கோலியாத்தை குறித்து உங்க வாழ்க்கையில் எத்தனையோ 1000 பறவை இந்த பிரசங்க கேட்டிருக்கலாம். 5 கூழாங்கல்ல குறித்து என்னென்னமோ சொல்லியிருக்கலாம். ஆனா இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, மொதோ கல், ஒரு கல் கர்த்தருக்கு, அது ஆற்றில் இருக்கிற கல், அது தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கல். 2வது கல், ஒரு கல் என்கிற அந்த கல், அது தேவனால் அனுப்பப்படுகிற கல், அது சத்துருக்களை பழிவாங்குகிற கல். ஏன்னா அந்த 49ஆம் வசனம் அழகா சொல்லுகிறது, கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அந்த கல் அவன் நெற்றியில் பதிந்து போனதினால் அவன் தரையிலே முகம் குப்புற விழுந்தான். இந்த 2வது கல் கர்த்தருடைய ஊழியர்களுக்கு, கர்த்தருடைய ஊழியர்களுக்கு, கர்த்தருடைய விசுவாசிகளுக்கு, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிறவர்களை பழிவாங்குகிற கல். அது கர்த்தருடைய யுத்தம் என்கிற கல். அந்த கல்லிலே பெயர் பொறிக்கப்பட்டிருக்கிறது. அது யார் அனுப்புகிறார் என்றும் யாரை போய் தாக்குகிறது என்றும் அது அவர்களே அன்றி வேறு ஒருவருக்கும் தெரியாது. இது ஒரு ரகசிய யுத்தம், இது ஒரு அந்தரங்க யுத்தம், இது மறைவிடத்தின் யுத்தம், இது தேவனுடைய யுத்தம். பயப்படாதீர்கள். 3வதாக அந்த 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்து 3வது ஒரு கல்ல நான் சொல்லி முடிக்கிறேன். 50வது வசனம், 1 சாமுவேல் 17:50. இவ்விதமாக தாவீது ஒரு கவனினாலும் ஒரு கல்லினாலும் பெலிஸ்தனை மேற்கொண்டு அவனை மடங்கடித்து அவனை கொன்று போட்டான். தாவீதின் கையிலே பட்டயம் இல்லாதிருந்தது. ஆமென். இங்கு 3வது ஒரு கல்லை பார்க்கிறோம். அந்த வார்த்தை சொல்லுது, ஒரு கல்லினாலும் என்று சொல்லி. தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. அப்படியானால் இந்த ஒரு கல்லினாலும் என்கிற அந்த வார்த்தை எதை குறிக்கிறதா இருக்கிறது? இந்த கல்லினாலும் என்கிற வார்த்தை எதை காண்பிக்கிறதா இருக்கிறது? வாசிக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 12வது வசனம். வெளிப்படுத்தல் 18:12. சகலவித வாசனை கூடைகளையும் சகலவித வாசனை கட்டைகளையும் தந்தத்தினால் செய்திருக்கிற சகல வஸ்துக்களையும் விலை உயர்ந்த மரத்தினாலும் வெண்கலத்தினாலும் இரும்பினாலும் வெள்ளை கற்களினாலும் செய்திருக்கிறேன் சகலவித வஸ்துக்களையும். இங்கு 3வது ஒரு கல் அந்த 1 சாமுவேல் 17:50 பார்க்கிறோம். அது என்ன கல்லுனாக்கா, அதுக்கு வெளிப்படுத்தல் 18:12 சொல்லுது, அந்த கல்லுக்கு பேரு வெள்ளை கல். அல்லேலூயா. அது வெள்ளை கல். அந்த வெள்ளை கல் எதை குறிக்கிறது? வேதம் சொல்லுகிறது, தாவீது பெலிஸ்தனை மேற்கொண்டதை காண்பிக்கிறது. தாவீது பெலிஸ்தனை மடங்கடித்ததை காண்பிக்கிறது. தாவீது பெலிஸ்தனை கொன்று போட்டதை காண்பிக்கிறது. தாவீது கையிலே பட்டயம் இல்லாமல் ஜெயித்ததை காண்பிக்கிறது. நான் சொன்ன 4 குறிப்பு இந்த 50ஆம் வசனத்திற்கு. 1, தாவீது பெலிஸ்தனை மேற்கொண்டதை குறிக்கிறது. 2வது, தாவீது பெலிஸ்தனை மடங்கடிக்கிறதை காண்பிக்கிறது. 3வது, தாவீது பெலிஸ்தனை கொன்று போட்டதை காண்பிக்கிறது. 4வது, தாவீது பட்டயமில்லாமல் ஜெயித்ததை காண்பிக்கிறது. இதுதான் வெள்ளைக்கல். இந்த வெள்ளைக்கல் எங்கேயா இருக்கும் அப்படின்னா, அதுதான் பரலோக ராஜ்யத்தில் இருக்கு.
தாவீதின் நாமம் பரலோகத்திலே உண்டு. ஓ கர்த்தர் நல்லவன். தேவன் இந்த 3 கல்லில் ஒரு கல்லை பரலோகத்துக்கே கொண்டு போயிட்டார். இதுல இன்னும் நான் விளக்கி சொல்ல நேரம் இல்ல, நீங்க பொறுமையா இருப்பீங்களான்னு தெரியல. இந்த 3வது கல்லு இருக்கு பாருங்க, 1 சாமுவேல் 17:50 3வது கல்லு. இந்த 3வது கல்லுக்கு என்னெல்லாம் விசேஷம் பாருங்களேன். அந்த வெளிப்படுத்தல் 18:12 சொல்லுது, அந்த கல்லுல நல்ல வாசனை இருக்குது. அது நல்ல யானை தந்தத்தை போல இருக்குது. நல்ல வஸ்து என்கிற நகைகள்ல போல இருக்குது. அந்த கல்லு நல்ல விலை உயர்ந்த கல்லா இருக்குது. கையில எடுத்து பார்த்தா மரம் போல இருக்குது. நல்ல தட்டி பார்த்தா வெண்கலம் போல இருக்குது. ஓங்கி அடிச்சு பார்த்தா இரும்பு போல இருக்குது. கடைசியில பார்த்தாக்கா அது நல்ல வெள்ளையா இருக்கு. கல்லு ஒண்ணுதாங்க. அந்த ஒரு கல் 3வது கல்லுக்குள் என்னென்ன விசேஷம்? 1 வாசனை, 2வது தந்தம், 3வது வஸ்து, 4வது விலை உயர்வு, 5வது மரத்தின் தன்மை, 6வது வெண்கலத்தின் தன்மை, 7வது இரும்பின் தன்மை, 8வது வெள்ளை நிறத்தின் தன்மை. தேவன் பயன்படுத்தின அந்த ஒரு கல்லுக்குள் எத்தனை மகிமை இருக்கு! இதெல்லாம் தெரியாம, இதெல்லாம் ஆராயாம மொட்டை கட்டையா தாவீது கூழாங்கல்ல வச்சு ஜெயிச்சான், ஒரு கல்லை எறிஞ்சான், கோலியாத்து செத்தான்னு சொல்லி ஒரு பஞ்சதந்திர கதை சொல்ற மாதிரி, ராமாயணம் மகாபாரதம் பேசுற மாதிரி பேசிட்டு போயிடும். இல்லைங்க, தாவீதின் கையில் இந்த ஒவ்வொரு கல்லுக்கும் ஒரு சரித்திரம் உண்டு. அதுல இந்த 3வது கல்லு அது தேவ ராஜ்யத்தின் வெளியேற பெற்ற கல், நல்ல வாசனை என்கிற கல். அந்த வெண்கலம் என்பது தாவீது பேசின விசுவாச வார்த்தையை குறிக்குது. இரும்பு என்பது அவன் பயன்படுத்தின கர்த்தருடைய சோத்திரம், அந்த சோத்திரம் கவனை குறிக்குது. ஒவ்வொன்றுக்கும் விளக்கம் உண்டு. ஆனால் நேரமில்லாததால் முடிக்கிறேன். இந்த அருமையான 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்திலே 40, 49, 50 சொல்லப்பட்ட இந்த தெரிந்தெடுக்கப்பட்ட ஆற்றின் கல், அவர் ஒரு கல், 3வது அந்த வெள்ளைக்கல். இந்த 3 கல்லாகும். தேவன் உங்களை மாற்றட்டும், பயன்படுத்தட்டும். இப்படி வேதத்தை ஆழமாய் ஆராய, நிறைய ரகசியங்களை தெரிந்து கொள்ள, நீங்களும் வேத பண்டிதர்களாய் மாற கர்த்தர் உங்களை மாற்றுவாராக. கர்த்தர் சொன்னாரே, கற்களிலிருந்து இந்திர நீளம் விளையும் என்றுதானே இந்த மாசம் 1ஆம் தேதி சொன்னார். இப்ப கல் எடுக்க 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 உள்ள என்னெல்லாம் வெளியது பாருங்க. பொதுவாவே கல்ல பரட்டுனா பாம்பு கடிக்கின்ற வசனம் தான் தெரியும். ஆனா கல்ல எடுக்க எடுக்க அதுல இவ்வளவு ரகசியங்கள் இருக்கு. வருகிற நாட்களில் இன்னும் நிறைய ரகசியங்களை பெற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வாராக. கண்களை மூடி ஒப்பு கொடுத்து எல்லாரும் கர்த்தரை சோதரம் பண்ணுவோம். இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தரை சோதரிப்போம். நன்றி ஆண்டவரே, நன்றி பிதாவே. Hallelujah. Riba baba gadda gadda bala 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 bala. Or ya shagada gadda 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 gadda. Lagada gadda 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 gadda. Limala matia katra bala 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 bala. Rubaye make stotram stotram ya stotram. Amen. நாம் ஜெபிப்போம். அன்புள்ள நல்ல பரமபிதாவே, நல்ல அருமையான இந்த ராத்திரி வேளையில் 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் இருக்கிற 3 கற்களை குறித்து கர்த்தரை வெளிப்படுத்தி, 1 தெரிந்தெடுக்கப்பட்ட கல், 2வது அந்த கல் என்றும், 3வதாக அது வெள்ளைக்கல் என்றும் விசேஷமான ரகசியங்களை காரியங்களை சொல்லிக் கொடுத்து, எங்க ஜீவியமும் தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு கல்லா இருக்கட்டும். எங்கள் ஜீவியமும் ஆண்டவரே கர்த்தர் நல்லவர், கர்த்தர் ஒரு கல்லாகவும் அந்த கல்லாகவும் இருக்கட்டும். எங்க ஜீவியம் வெள்ளைக்கல்லாகவும் வாசனை திரவியம் பொன் ஆண்டவரை இரும்பு கோப்பானதாகவும் இருக்கட்டும் என்று ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த செய்தி உடைய பிள்ளைகளை தொடரட்டும், அநேகருக்கு இது சத்தியமாய் பகிரட்டும்.
தாழ்த்தி ஒப்புவிக்கிறோம். இயேசுவின் ரத்தம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.